Hello friends, உங்கள நிறைய பேர் டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் அக்சஸர் மற்றும் ஏஇக்கான மாடல் ஆன்லைன் எக்ஸாம்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் கேட்டிருந்தீங்க. இதற்கான டீடைல்ஸை நாம இப்ப பாத்திரலாங்க. டிஎன்இபி ஜேஏக்கான 5 முழு மாதிரி ஆன்லைன் தேர்வுகளை தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல வாங்கி எழுதிட 350 ரூபாய் மட்டும்தாங்க. அதே போல அக்சஸர் எக்ஸாம்கான 5 முழு மாதிரி தேர்வுகள் ரூபாய் 350ங்க. அடுத்ததா ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான 5 முழு மாதிரி தேர்வுகளோட விலை 200 ரூபாய் மட்டும்தாங்க. அடுத்ததா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்சஸருக்கான பார்ட் 1 தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியலோட விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதே போல இதற்கான பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடி மெட்டீரியலுக்கான விலை 225 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே இது ரெண்டையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா 450 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அடுத்ததா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான பார்ட் 3ல இருக்கிற 12 யூனிட்ஸுக்குமான 12 புத்தகங்களையும் நீங்க வாங்கணும் 1500 ரூபாய் பிளஸ் பார்சல் சார்ஜஸ்ங்க. அதுவே நீங்க பார்ட் 1 பிளஸ் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 மூணையுமே 1950 பிளஸ் பார்சல் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாங்க. இதற்கான பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கலாங்க. அல்லது 99498786 நம்பரை தொடர்பு கொண்டும் தெரிஞ்சுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி ஜேஏ அண்ட் அசஸர் அந்த எக்ஸாம்ஸ்க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது இங்கிலீஷை செலக்ட் பண்ணவங்களுக்கான போர்ஷன்ஸில் வரும், தமிழ் செலக்ட் பண்ணவங்களுக்கு தமிழ் போர்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ். ஸோ வாய்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்றது இருக்குன்றது நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம டாபிக் என்ன? ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். நம்ம டாபிக் என்ன? ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, பேசிவ் வாய்ஸ்னா செயல்பாட்டு வினை. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா செய்வினை, பேசிவ் வாய்ஸ்னா செயல்பாட்டு வினை. ஸோ இதுக்குன்னு ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய அருண் அகாடமியோடைய புக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் அப்படின்ற அந்த பேஜ் நம்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. நமக்கு இந்த பார்ட் 1ல் 20 கொஷின்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் அப்படின்றதுல ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பட் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்க்கு ஒரு 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன சார், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்க்கு 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட், யூஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், use verb as V3, add, by. So these are the 5 rules and regulation for active and passive voice. So everyone have a doubt. So எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட் இது எப்படியா எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு 1 மார்க் கொஷினாக தான் வரும். பட் நம்ம 1 மார்க் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இதோடைய ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் அந்த 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுத முடியும். அதுக்காக தான் இந்த ரூல்ஸ் நம்ம எழுதி போட்டிருக்கோம். இப்போ இந்த ரூல்ஸ் என்னன்னா, சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட், யூஸ் பி ஃபார்ம் வேர்ப்ஸ், யூஸ் verb as V3, add, by. ஸோ இந்த 5 ரூல்ஸில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ராமா கில்ஸ் ராவணா, ராமா கில்ஸ் ராவணா. ராமா கொலை பண்ணியிருக்காரு யார? ராவணாவை. ஸோ இது என்ன டென்ஸ்னு முதல்ல பார்க்கணும். ஸோ நம்ம இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது டென்சஸ். ஸோ இது என்ன டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 3rd person சிங்குலரோட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸோடைய ரூல்ஸ் என்ன சார்? So this is the rules and regulation for a present tense. So noun by pronoun V1 Vs plus
வியோட இஎஸ். ஸோ இதுதான் நான் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ரூல்ஸு. அப்போ இந்த கொஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ராமா கில்ஸ் ராவணா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ராவணான்றது இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எடுத்து நாம் ராமா இருக்கிற பிளேஸ்க்கு இன்புட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட். ஸோ ராவணா. ஸோ த டென்ஸ் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். The tense is present tense. So there is a rules and regulation for present tense. For example, in active voice there is a rules for be form. என்ன சார் அப்படின்னா பி ஃபார்ம்னா என்னன்னா, ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நம்ம இங்கே பார்த்துருப்போம் பாருங்கள், யூஸ் பி ஃபார்ம் வேர்ப். அப்போ அந்த பி ஃபார்ம் வேர்ப் என்ன? அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான பி ஃபார்ம் வேர்பு இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் வி3 ப்ளஸ் வி3. இதுதான் நம்மளுடைய ப்ரெசன்ட் டென்ஸோடைய ரூல்ஸு. எதுக்கு? ஆக்டிவ் டு பாசிவ்க்கு. ஆக்டிவ் டு பாசிவ்க்கு இதுதான் வந்து நமக்கு ரூல்ஸு. அப்போது இங்கே ராமா இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு இருக்கும்போது ஈஸ் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்பை நாம் எடுத்துக்கிறோம். இது எப்படி சார் ஈஸ் மட்டும் இருக்குது, இங்கே ஆமு ஆறுன்னு இருக்குது, நீங்கள் எப்படி சார் ஈஸை மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு டவுட் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரனவுன் ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன சார் ப்ரனவுன்ற கான்செப்ட்டு? சார் இது வந்து உங்களுக்கு 1 மார்க் தானே, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா டென்ஸுக்கும் ஈஸியான ஆன்சர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், இப்போ பி ஃபார்ம் வேர்ப் போட்டாச்சு. அது என்ன சார்? ப்ரனவுனு. ப்ரனவுன் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ரூல்ஸ் தான் சார் இருக்குது. ப்ரனவுனில் என்னென்ன இருக்குன்னா ஐ, யூ, தே, வி, he, she, it. So these are the rules and regulation for a pronoun. இதை pronoun வரக்கூடிய கான்செப்ட். இப்போ ஐனா என்ன அர்த்தம்? நான். யூனா நீயும் யூஸ் பண்ணலாம், நீங்கள். ஐனா நான், யூனா நீ ஆர் நீங்கள், தேனா அவர்கள், வீணா நாங்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. சார் இப்போ இது எதுக்கு சார் எழுதி போட்டிருக்கீங்க ப்ரனவுனு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் தான் ப்ரனவுனு. அது என்ன சார் ரொம்ப சிம்பிள்னு சொல்கிறீங்க ப்ரனவுனு, எங்களுக்கு புரியலையே, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம ரூல்ஸ் எழுதி போட்டிருக்கோம் நவுன் பை ப்ரனவுன். அப்போ ஒன்று நவுன் நேமிங் வேர்டு வரும், இல்லைனா இந்த ப்ரனவுனில் தான் கொஷின் வரும். ப்ரனவுனை மையமாக வைத்து ப்ரனவுனை சப்ஜெக்டாக வைத்து நமக்கு கொஷின் வரும். ஸோ அப்போ இந்த ப்ரனவுன் ஐ, இப்போ ஐ வந்துச்சுன்னா நாம் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு ஆமுன்ற பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணோம். அப்போ ஐக்கு நம்ம என்ன பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணோம்? ஆமு. அதே மாதிரி யூக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மாக இருக்கிறதுனால பி ஃபார்ம் வேர்பு ஆறு. அதே மாதிரி தேவுக்கு வந்து ஆறு. ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் தேக்கு ஆறு, பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வேறு. ஸோ வி ஆர், வீக்கு ஆறு. அப்போ ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். So this is a B form verb for present tense in active to passive form. For example, in this example, Rama kills Ravana. So we took a Ravana into subject Ravana. Okay. So Ravana is a naming word. So he, she, it. Ravana it's a நேமிங் வேர்டு. ராவணா அப்படின்றது ஒரு மனிதனுடைய பெயர், ஒரு ஆணுடைய பெயர். அப்போ ஆணுக்கு பி ஃபார்ம் நம்ம ப்ரனவுனில் என்ன சிம்பிள் கொடுப்போம்? ஹீ. அப்போ ஹீனா அவன். அப்போ ஹீக்கு பி ஃபார்ம் நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஈஸ். அப்போ ராவணா இஸ். நம்ம எப்பயுமே வேர்பு V3 தான் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், கரெக்ட் த வாய்ஸ் அப்படின்னா வேர்பு நமக்கு எப்பயுமே V3 தான் இருக்கும். இதுதான் ரூல்ஸு. அது என்ன சார்? V1, V2, V3 அண்ட் V4. ஸோ நமக்கு இதெல்லாம் ரூல்ஸு சார். அது என்ன சார் நமக்கு இதெல்லாம் ரூல்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்,
V1, V2, V3, V4. For example, write, wrote, written, writing. So இதுதான் சார் நமக்கு V1, V2, V3, V4. இப்போ நம்ம இந்த V3 தான் சார் எல்லா ஃபார்மட்டுக்கும் நம்ம கொண்டு போகணும். செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் அப்படின்னும் போது V3 தான் சார் வரும். இது மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முக்கு V3 யூஸ் பண்ணுவோம். சம் சென்டென்ஸ்க்கு சம் ரூல்ஸஸ் இருக்குது, அது நமக்கு வராது சார். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். அப்போ ராவணா இஸ் killed, killing. அப்போ ராவணா இஸ் killed by, we add by Rama. So this is a basic example. இதுதான் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்குறோம். எதுக்கு? ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ரூல்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நம்ம ரூல்ஸ் பார்த்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது. மொத்தம் 12 டென்ஸுக்கும் ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் சார்? 12 டென்ஸுக்கும் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது என்ன ரூல்ஸு அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு அருண் அகாடமி அந்த புக் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75வது பக்கத்தில் பேஜ் நம்பர் 75ல் ஒவ்வொரு டென்ஸுக்கும் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏன் அந்த ஒவ்வொரு டென்ஸுக்கான ரூல்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் மறக்காது. ரூல்ஸை மட்டும் மைண்டில் வச்சா போதும், அழகாக நீங்கள் 1 மார்க் கொஷின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 1 மார்க் கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அது என்ன சார் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், அழகாக ஆன்சர் பண்ணலாம், நல்லா ஆன்சர் பண்ணலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ சிம்பிளான நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்ன சார் சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இதிலே பாருங்கள், ராமா கில்ஸ் ராவணா. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க, ராவணா டேஸ் பை ராமா அப்படின்னு கொடுத்துட்டு ABCD அப்படின்ற ஆப்ஷனில் ஏக்கு வந்து வாஸ் கில்டு, பிக்கு வந்து கில்லு, சிக்கு வந்து கில்லிங்கு, டிக்கு வந்து இஸ் கில்டு. ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக 1 மார்க் ஆன்சர் எடுக்கலாமா? எப்படி எடுக்கலாம்? ராவணா இருக்கார், ராவணா அப்படின்ற ஓகே, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்திருக்கு, அதை பாஸ்ட் டென்ஸில் மாற்றிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோம்? வேர்பு V3 தான் இருக்கணும். ராவணா டேஸ் பை ராமா, ராவணா இஸ் கில்டு பை ராமா, ராவணா வாஸ் கில்டு பை ராமா அப்படின்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் ஈஸியாக ஆன்சர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நாம் எப்படிலாம் நாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை மாற்றலாம், எப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன புரிஞ்சிருக்கோம்? நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? நல்லா பாருங்கள், செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் போயிருக்கோம். அதில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்துருக்கோம். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு மொத்தம் 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சப்ஜெக்ட் இன்டூ ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட் இன்டூ சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், பி ஃபார்ம் verb பார்த்துருக்கோம், verb as V3 பார்த்துருக்கோம், ஆட் பை பார்த்துருக்கோம். இந்த ரூல்ஸில் நம்ம இங்கே போய் ராமா கில்ஸ் ராவணா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்மளுடைய நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் என்னது? நவுன் பை ப்ரனவுன் ப்ளஸ் V1 ப்ளஸ் VS ப்ளஸ் வேர்போட ES. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸு. ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸு, ஆமு, ஆறு ப்ளஸ் V3 வேர்போடைய தேர்டு ஃபார்மு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்துச்சு நல்லா பாருங்கள், ஈஸ் இருக்குது. அப்போ சென்டென்ஸ் முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸாக நம்ம கண்டுபிடிக்கும் போது இட்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ராமா கில்ஸ் ராவணா. ஸோ அப்போ ராவணா இஸ் கில்டு பை ராமா. இட்ஸ்னா பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு ஒன்று பெயர் சொல்லியோ இல்லை பிரதிபெயர் சொல்லியோ தான் கேள்விகள் தொடங்கும், சப்ஜெக்டை தொடங்கும்.
ஐ அப்படின்றது ப்ரனவுனு, யூன்றது ப்ரனவுனு. இந்த ப்ரனவுன் ஃபார்மெட்லேயோ இல்லைனா நவுன் ஃபார்மெட்லேயோ ராஜா, ராமா, ரோஜா, கலா, மாலா, ஷீலா, ஸோ இந்த மாதிரியான பெயர்களிலேயோ நமக்கு வந்து தோன்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஒரு ஸ்டெப் பார்த்தோமோ அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுடைய புத்தகத்தில் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸை நாம் இப்போ ஒவ்வொன்றா திருப்பி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்துட்டு இருந்தோம், செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் அப்படின்றதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 5 ரூல்ஸ் கொடுத்து 5 ரூல்ஸில் எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு அருண் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12 டென்ஸ்க்கான ரூல்ஸும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நாம் செலக்டடான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ எடுத்து நாம் பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு V1. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது பாசிவ் வாய்ஸில் மாற்றும்போது எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் பாருங்கள். ஈஸு, ஆமு, ஆறு ப்ளஸ் V3. இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஓகே, ஈஸ் எதுக்கு வரும்னு பார்த்தோம், ஐ வந்தால் ஆமு, ஈஸ் வந்தால் ஹீ, ஷீ, இட், இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம், ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூ, தே, வி, இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆர் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ப்ரொனவுனில் தெளிவாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாண்டு ஈட்ஸ் த ஃப்ரூட். பாண்டு ஈட்ஸ் த ஃப்ரூட். நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்களா, த ஃப்ரூட்ஸ். ஓகே, இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இட்டு தானே சார், அப்போ நாம் ஈஸ் போட்டால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த ஃப்ரூட் அது இட்டில் தான் வருது, பல வகை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். எஸ், பல பழங்கள், ஒரு சில பழங்கள் கிடையாது, நிறைய பழங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ த ஃப்ரூட்ஸ், இப்போ ப்ளூரல் ஃபார்ம் வந்தால் என்ன நம்ம யூஸ் பண்ணோம், த ஃப்ரூட்ஸ் ஆர், த ஃப்ரூட்ஸ் ஆர் ஈட், ஏட், ஈட்டன், ஈட், ஏட், ஈட்டன். வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாண்டு ஈட்ஸ் த ஃப்ரூட், த ஃப்ரூட்ஸ் ஆர் ஈட்டன் பை பாண்டு. ஓகே, ஸோ அடுத்து பாஸ்ட் டென்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன சார், V2 வேர்போடைய செகண்ட் ஃபார்ம் வந்தால் அது பாஸ்ட் டென்ஸு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக V2 கொடுத்துருக்காங்க. அப்போ வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ வேர்போடைய செகண்ட் ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் வேர்போடைய செகண்ட் ஃபார்ம் வந்து கொஸ்டின் வந்துருந்ததுன்னா, பாசிவ் வாய்ஸில் வாஸ், வேறு. சார் இந்த வாஸும் வேறு எதுக்கு சார் வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஐக்கு வாஸு, யூ வேர், தே வேர், வி வேர், ஹீ, ஷீ, இட் எல்லாத்துக்கும் வாஸ் வரும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாத்துக்கும் வாஸு, இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் வேறு, ஐக்கு வாஸு, இதுதான் வரும் அப்படின்றது நாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்போ பாருங்கள், தே கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தே கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங், அவங்க அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. தே கன்ஸ்ட்ரக்டடு அப்படின்னா அந்த பாஸ்ட் டென்ஸு, கட்டி முடிச்சுட்டாங்களா, கட்டி கொண்டே இருக்கிறாங்களா அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எங்களால் கண்டுபிடிக்க முடியுமா, கன்ஸ்ட்ரக்டட் இடி ஃபார்மு. வேர்ப் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, செகண்ட் ஃபார்மெட்டில் இருக்குது, V2ல. அப்போ V2ல இருந்தால் அது பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்போ தே கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். ஓகே, தே கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங். ஸோ அதை நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாற்றும்போது எப்படி மாற்றிருக்க பாருங்க, த பில்டிங் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்களா, த பில்டிங். இங்கே டென்ஸ் என்னத்தில் இருந்தது, கன்ஸ்ட்ரக்டட்ன்ற பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தது. அப்போ பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணுமா, என்ன பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணோம், வாஸ். என்ன யூஸ் பண்ணோம், வாஸ். அது ஏன் சார் பி ஃபார்ம் வெர்ப் வாஸ் யூஸ் பண்ணுறோம், பில்டிங்கிறது இட்டு தானே சார், உயிரற்றது தானே, இட்டு தானே. அப்போ இட்டுக்கு என்ன பி ஃபார்ம் வெர்ப் நம்ம இங்கே போட்டிருக்கோம், வாஸ் போட்டிருக்கோம் சார். அப்போ பாருங்க, த பில்டிங் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட், த பில்டிங் வாஸ் constructed by them. சார் இங்கே எப்படி சார் them வந்தது, ஐ ஹாவ் பிக் கன்ஃபியூஷன், ஐ ஹாவ் பிக் டவுட், எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது சார். இங்கே எப்படி சார் தெம்மை போட்டிங்க, நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே சொன்னீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போவோம், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் போவோம், 5 ரூல்ஸ் சொன்னீங்க. ஓகே, இந்த தெம்முன்னு எப்படி மாறுனுச்சு அதுதான் பாருங்கள், இங்கே மேலே எழுதியிருக்கேன். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வரும்போது கொஷின் ஸ்டார்ட் ஆகும்போது ஆக்டிவில் ஹீன்னு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்போது அது ஹிம்மா மாறும். அதுவே ஷீன்னு வந்துச்சுன்னா ஹேராக மாறும். தேன்னு வந்தால் தெம்மு, வீன்னு வந்தால் அஸ். இந்த மாதிரி பல மாற்றங்கள் பல சென்டென்ஸ்க்கு, பல பி ஃபார்ம் வெர்ப்ஸுக்கு இருக்குது, பல ப்ரொனவுன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அப்போ
நம்ம செகண்ட் கொஸ்டினும் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தே கன்ஸ்ட்ரக்டட் த பில்டிங். ஸோ வேர்பு செகண்ட் ஃபார்மில் இருக்கு. த பில்டிங் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை them. constructing. ஸோ நமக்கு V3 தான் எப்பயுமே எழுதணும். அந்த V3ல இருக்கிறத அப்படியே இங்கே வந்திருக்கு. தேன்றது தெம்மா மாறுனுச்சு. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதுக்கு V + ing வேர்ப் 1 வருங்க. அந்த வேர்ப் 1ஓட சேர்ந்து ing வரும். அப்போ தான் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்னு புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்போ கேட்கலாம், ஸோ இங்கே பில்டிங்னு அந்த ஐஎன்ஜியில் இருக்குதே அப்படின்னு கேட்டால், இங்கே பில்டிங்ன்றது கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங், கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பில்டிங், இங்கே பில்டிங் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட வேர்போட ஐஎன்ஜி வரும். அது வந்து வேர்பு கிடையாது அந்த பெரிய பேருக்கு. ஸோ அப்போ ஆப்ஜெக்டோட ஐஎன்ஜி வரும். அது என்னன்னு பாருங்க. ஷீலா இஸ், வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு பாருங்க. ஷீலா இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ. ஷீலா இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ. இந்த இஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய ரூல்ஸில் வரும். அது என்ன சார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில்? சேம் இந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து இங்கே வரும். என்னது? ஈஸு, ஆமு, ஆறு, இந்த ரூல்ஸ் அப்படியே வரும். இப்போ கொஸ்டினில் பாருங்கள். ஷீலா இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ. இப்போது இதை ஆக்டிவ்லேருந்து எப்படி பேசிவில் மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் எஸ்ஏ இஸ் ஏன்னா சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ பி ஃபார்ம் இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? இஸ் பீயிங். சார் இங்கே ஏன் சார் பீயிங்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒய் தே ஷுட் யூஸ் பீயிங் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். எப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ரூல்ஸில் ஐஎன்ஜி ஃபார்முக்கான பி ஃபார்ம் வேர்பு பீயிங், ஐஎன்ஜிக்கான பி ஃபார்ம் வேர்பு பீயிங், ஐஎன்ஜிக்கான பி ஃபார்ம் வேர்பு என்னதுங்க? பீயிங். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐஎன்ஜி இங்கேருந்து நம்ம எடுத்துட்டு வேர்பை V3ல மாற்றணுன்றதுக்காக பீயிங்ன்ற ஒரு பி ஃபார்ம் வேர்ப் வந்திருக்கு. அப்போ அண்ட் எஸ்ஏ இஸ் பீயிங் ரிட்டன் பை ஷீலா. ஸோ ஆஸ் யூஷுவல் வேர்ப் என்ன ஃபார்மில் இருந்திருக்கு? V3ல இருந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்குடைய கான்செப்ட். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாண்டு ஈட்ஸ் த ஃப்ரூட், இது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. த ஃப்ரூட்ஸ் ஆர் ஈட்டன் பை பாண்டு. ஓகே, மாற்றிட்டோமா? அதுக்கப்புறம் தே கன்ஸ்ட்ரக்ட் த பில்டிங், த பில்டிங் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை தெம், இதையும் நாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத கண்டுபிடிச்சி மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் ஷீலா இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ, அண்ட் எஸ்ஏ இஸ் பீயிங் ரிட்டன் பை ஷீலா, ஷீலா. ஸோ நம்ம இதை மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இது நமக்கு எந்த கன்ஃபியூஸும் இருக்காது. நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே வாசு பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு பி ஃபார்ம் வேர்ப் சொன்னீங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஆல்ரெடி போன டாபிக்ஸ் பார்க்கும்போது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன பி ஃபார்ம் வேர்ப்னு நம்ம பார்த்தோம். இப்போது இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன சார் பி ஃபார்ம் வேர்ப்? அதே சேம் தான் சார். இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் பீயிங், இது 3ல் ஏதாவது ஒன்று வரும் சார். எதுக்கு ஈஸ்வரன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்? ஹீ, ஷி, இட்டுக்கு வந்தால் ஈஸ்வரன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐக்கு ஆம் வரும், யூ, தே, விக்கு ஆர் வரும். இதோட நம்ம என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம்? இஸ் ப்ளஸ் பீயிங் அப்படின்ற பி ஃபார்ம் வேர்ப் ஆட் பண்ணுறோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான கான்செப்ட்டு. ஓகேங்களா? புரியுதுங்களா? பாருங்கள், நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் மறுபடியும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முன்னே ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த 2 எக்ஸாம்பிள்ஸ் இதோட சேர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்டிவ் வாய்ஸ் ப்ளஸ் பாசிவ் வாய்ஸில். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நம்ம முன்ன ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஆக்சுவலி டென்ஸில் என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வாசு வேறு ப்ளஸ் V1 ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி. இங்கே ஆக்டிவ் டு பாசிவாக மாறும்போது வாசு வேறு, இன்னும் வாசு வரணும், இல்லைனா வேறு வரும். அதோடு நம்ம என்ன ஆட் பண்ணோம்? பீயிங் ஆட் பண்ணோம், அப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்ம் ஆட் பண்ணோம். இப்போ நல்லா பாருங்கள். தே வேர் மேக்கிங் கேக், அவர்கள் கேக்கை தயாரித்து மேக்கிங் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே கேக் இருக்குது. கேக் வாஸ், ஏன் சார் வாஸ் போடுறோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சார். மேக்கிங் இங்கே வேர் கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு நல்லாவே தெரியுது. தே வேர் மேக்கிங் கேக், அதாவது பாஸ்ட் டென்ஸில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பேசிகிட்டு இருக்கதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இறந்த கால தொடர், தமிழில் சொன்னோம்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான மீனிங் என்னென்னா இறந்த கால தொடர். ஸோ இந்த இறந்த கால தொடரில் தே வேர் மேக்கிங் கேக்,
கேக் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கேக் கொண்டு வரோம். கேக் வாஸ் பீயிங். நம்ம ஆல்ரெடி ஞாபகம் இருக்குங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்கும்போது இஸ் பீயிங் போட்டுருணும். எதுக்கு? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ் பீயிங்னு போட்டிருந்தோம். பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் பீயிங். இந்த ஏன் பீயிங்னு வருதுன்னா வேர்பில் இருக்கக்கூடிய இந்த ஐஎன்ஜியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஐஎன்ஜியை தேர்டு ஃபார்மில் மாற்றுறதுனால அந்த ஐஎன்ஜிக்காக யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் வேர்ப் என்னவா யூஸ் பண்ணுறோம்? பீயிங். அப்போ கேக் வாஸ் பீயிங் மேட் பை தெம். மேட் பை தெம். மேட் பை தெம். இங்கே ஏன் தெம் வந்துச்சு? நம்ம ஆல்ரெடி அங்கே மோடில் எழுதி போட்டு பார்த்துருப்பீங்க. தே இஸ் கால்டு தெம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தமிழில் சொல்லணும்னா நிகழ்கால முற்று. நிகழ்கால முற்று. இது ஆக்சுவலி இந்த டென்ஸுக்கு வேர்ப் எப்படி வரும்னாங்க V3 தான் வரும். இந்த டென்ஸுக்கு வேர்ப் எப்படி வரும்னாங்க V3 தான் வரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. V3 தான் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. இதுக்கு என்ன சார் நம்ம ஃபார்மெட்னா ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் V3. இங்கே பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது அதோடைய சேஞ்ச் எப்படி மாறுங்க? ஹாவ் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3. ஸோ இதோடைய ரூல்ஸுங்க. இப்போ வி ஹாவ் calculated the amount. We have calculated the amount. The amount has been. இங்கே ஏன் சார் ஹேஸ் வந்துச்சு? டவுட் இருக்கும் இல்லையா? ஹாவ் ஹேஸ் எதுக்கு வரும்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ தேவியில் ஐ யூ தே வி ஹி ஷி இட் இது எல்லாத்துக்கும் ஹாவ், இது எல்லாத்துக்கும் ஹேஸ். அதாங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ப்ரனவுனு அப்படின்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் ஐயோ தேவின்னு சொல்கிறோம். ஐ யூ தேவி ஹீ ஷீட். ஐயோ தேவி சிட் இதுதான் ப்ரனவுனு. ஐ யூ தேவிக்கு ஹாவும் ஹீ ஷி இட்டுக்கு ஹேஸும் வருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது இங்கே பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. வி ஹாவ், அப்போ வீக்கு ஹாவ் வந்துருக்குங்களா கொஸ்டினில்? வி ஹாவ் கால்குலேட்டட் த அமௌண்ட். வி ஹாவ் கால்குலேட்டட் த அமௌண்ட். த அமௌண்ட் ஹேஸ் பீன் கால்குலேட்டட். இங்கே ஏன் ஹேஸ் மாறுனுச்சு? அமௌண்ட்டு. த அமௌண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ the amount is part of it. So okay, the amount has been calculated by us. The amount has been calculated by the us. அந்த it ஃபார்மட்டுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? has யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க. இப்போ இந்த மாதிரி இன்னொரு 4 ரூல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம புக்கில் கொடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் பாட்டுக்கு போவோம். நம்ம எப்படி கேள்வி கேட்பாங்க தெரியும் இல்லையா? எப்படி நடத்திட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது? எப்படி நடத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க 1 மார்க் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த ஒரு ஃபார்மெட்லேருந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ டேஷ் டு ரீட் திஸ் லெசன் அட் ஹோம். யூ டேஷ் டு ரீட் திஸ் லெசன் அட் ஹோம். வீட்டில் இந்த லெசனை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து எப்படி சொல்கிறது? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ நடத்துனதெல்லாம் படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆர்டராக இருக்குமா, இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குமா? அப்போ கொஸ்டின்லேயே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பவுமே வேர்பு தேர்ட் ஃபார்மில் எழுதியிருப்போம். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட். இங்கே எப்படி சார் ஆன்சர் ஆர் வந்துச்சு? யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் வந்துச்சா, ஹாவ் இன்ஸ்ட்ரக்டட் வந்துச்சா, இன்ஸ்ட்ரக்டட் வந்துச்சா, இன்ஸ்ட்ரக்டிங் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் இன்ஸ்ட்ரக்டட் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரீட் திஸ் லெசன். உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். யூ ஆர் உங்களுக்கு, ஆர்னா நீங்கள், ப்ளூரல் ஃபார்மு. அப்போ இங்கே எங்கேயாவது இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா? யூ ஹாவ் நம்ம போட முடியாதுங்க. இவங்க பாருங்கள், யூ ஹாவ் போடலாங்க. யூ ஹாவ் டு ரீட் திஸ் லெசன் அட் ஹோம் போட்டால் யூ ஹாவ் பீன் நம்ம யூஸ் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரூல்ஸில் பீன் வரும். அப்போ இங்கே பீன் எதுவும் வரலைங்க. சரி, ஓகே. நம்ம வேர்பு ஃபஸ்ட் ஃபார்ம்லேயே எழுத முடியாதுங்க, கண்டினியூ ஃபார்ம்லேயும் எழுத முடியாது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருக்கு? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யூ டேஷ் டு ரீட் திஸ் லெசன். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரீட் திஸ் லெசன். ஸோ அடுத்து பாருங்கள், டெலிஃபோன் டேஷ் பை அலெக்சாண்டர் கிரகாம்பல். ஸோ டெலிஃபோன் டேஷ் பை அலெக்சாண்டர் ஜீபல் வாஸ் இன்வென்டட் வில் பி இன்வென்டட் இன் மந்த்ஸ். கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. இப்போ டெலிஃபோனை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ப்ரெசன்ட் டென்ஸுங்களா பாஸ்ட் டென்ஸுங்களா? இப்போ பாஸ்ட் டென்ஸில் தானே வரும். அப்போ டெலிஃபோன் வாஸ் இன்வென்டட் கண்டுபிடிச்சிட்டாரு யாரு? அலெக்சாண்டர் போப்பு. டெலிஃபோனை யார் கண்டுபிடிச்சிருந்தாரு? அலெக்சாண்டர் போப்பு. இப்போ கண்டுபிடிச்சிருந்தா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துருக்குங்க. நாளைக்கு கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா ஃபியூச்சர் டென்ஸ் வந்துருக்குங்க. ஆல்ரெடி கண்டுபிடிச்சி போன விஷயம், அதாவது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு.
டெலிஃபோன் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹூஸ் இன்வென்டட் டெலிஃபோன் அப்படின்னு கேட்டோம்னாலே அலெக்சாண்டர் போப்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின்லேயே இன்வென்டட் அப்படின்ற கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக. அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம வாஸ் யூஸ் பண்ணி வாஸ் இன்வென்டட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 3வது எக்ஸாம்பிள், த லெட்டர் டேஷ் போஸ்டட். த லெட்டர் டேஷ் போஸ்டட், லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டாங்க. has just been, have just been, had just been, just been. இதில் என்னங்க ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த லெட்டர் டேஷ் போஸ்டட். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு லெட்டரை ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறாங்க. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னும் போது லெட்டர் இருக்குங்க. அப்போ த லெட்டர் ஹேஸ் ஜஸ்ட் பீன் போஸ்டட், ஹேஸ் ஜஸ்ட் பீன் போஸ்டட் அப்படின்னு வந்திருக்குங்க. அடுத்து 4th எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி டேஷ் எ ஸ்னேக். ஷி டேஷ் எ ஸ்னேக். சா சீன் சீன் சீயிங். ஷி சா எ ஸ்னேக். அவங்க ஸ்னேக்கை பார்த்தோன்னே பார்த்துட்டாங்க. ஷி சா எ ஸ்னேக். அவங்க ஸ்னேக்கை பார்த்துட்டாங்க. பாஸ்ட் டென்ஸ் இந்த கொஸ்டின் இருக்கு. அதுக்காக இங்கே ஆன்சர் வந்து சா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறையா பார்க்கணுன்னா நம்ம இந்த ரூல்ஸை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி சார் அப்படின்னா, சார் ரூல்ஸ் பேஸ் பண்ணி தாங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாருங்கள், இந்த பீயிங் வந்துருந்துச்சுன்னா நம்ம இங்கே எதாவது யூஸ் பண்ணலாங்க. பீயிங் வர மாதிரி இல்லைங்க, ஹாவ் ஃபார்ம் இல்லை, ஆஸ் ஃபார்ம் இல்லை. அப்போ டென்ஸ் என்ன ஃபார்மட்டில் இருக்குது, அந்த உங்கள் புஸ்தகத்தில் பேஜ் நம்பர் 75 இருக்குங்க. அரன் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் அந்த 75 to 76 நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூல்ஸ் இருக்குங்க. நம்ம இப்போ 5 பார்த்துருக்கோம். ஒரு 9 ரூல்ஸ் இருக்குங்க. அந்த 9 ரூல்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுன்னா ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே உங்களால் தப்பு பண்ண முடியாது. நம்ம ஈஸியாக 1 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்படின்னா ரூல்ஸை மைண்டில் வச்சுக்கிறது, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஓகேங்க. மீதியை வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் அருண் அகாடமி கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்களாக ஆன்சர்ஸை செக் பண்ணாமல், பின்னாடியே ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர்ஸை செக் பண்ணாமல் நம்ம பார்த்த ஒரு ஃபார்மெட்டை மைண்டில் வச்சு நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூங்க. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. இதில் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான விலையை பார்த்தீங்கன்னா 225ங்க. அடுத்ததா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும் தான் இருக்குங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 225 தாங்க. அடுத்ததா பார்ட் 3க்கான ஜெனரல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதற்கான விலை பாத்தீங்கன்னா ₹1700ங்க. ஒன்ஸ் இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னாவே யூனிட் 2க்கான 6 மந்த் கரண்ட் ஈவென்ட்ஸ் மெட்டீரியல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது உங்களோட மெயில் ஐடிக்கோ சாஃப்ட் காப்பியா சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கணும்னா நாங்க இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற போன்பே, கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கோ இந்த மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்டையும் கூடவே அதற்கான பார்சல் சார்ஜஸையும் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல் அட்ரஸை பின்கோடோடையும் நீங்க பே பண்ண ப்ரூஃபோட ஸ்கிரீன்ஷாட்டையும் 9949878661ங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணி வச்சிருவோங்க. இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.